சுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரஸ்டீஜ் clip-on குக்கரோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். thumbnail பார்த்ததுமே நீங்க எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இத நார்மலா நான் ரிவ்யூ பண்ணாம ரொம்ப டீடைல்டாவே ஒரு ஐட்டத்தையும் எந்தெந்த விசில்ல எப்படி குக் பண்ணா இதுல ரொம்ப நல்ல அவுட்புட் வருது அப்படின்றதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த பிரஸ்டீஜ் clip-on குக்கருடைய பேக்கேஜ் இப்படி தான் நம்மளுக்கு வரும். நான் 5 லிட்டர்ஸ் பெருசு வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம பெரிய அளவில் பிரியாணி எல்லாமே செய்யலான்றதுக்காக இது 1 touch ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4020 ரூபாய். ஆனால் அமேசானில் ஆஃபரில் 3200 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆன்லைனில் வாங்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஃபால்ட்டாவோ டேமேஜாவோ இருந்ததுன்னா ரிட்டர்ன் ரொம்பவே ஈஸி. அதனால் நான் அமேசானில் வாங்கியிருக்கேன். இது வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸ் ரெண்டுலேயுமே கொடுக்குறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கேஜிங் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி கிளாஸ் லிட்டு வச்சுருக்காங்க. அடுத்து குக்கரை வெளியே எடுத்துடலாம். நம்ம இது ரொம்பவே பார்க்குறதுக்கு கிளாஸியாக செம்மையாக இருந்தது. யூஸ்வலாக குக்கர்லாம் அந்தளவுக்கு நம்ம வீட்டில் ஒரு அழகான பொருளாக இருக்காது. ஆனால் இது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா விசில் போடுறதுக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் இண்டிகேட்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் ஒரே கையில் இதை அழகாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக இது ஆன்டி கிளாக் வைஸ் திருவணும் அப்படின்னா இது நல்லா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுது. அடுத்து இதோடைய சுற்றளவு எவ்வளோ என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சுற்றளவு பார்த்திங்கன்னா 23 சென்டிமீட்டர் இருக்குது. அதாவது 23 சென்டிமீட்டர், அதாவது 9 இன்ச் அளவு இதோடைய அகலம் இருக்குது. அடுத்து இதோட நீளம் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர், 6 இன்ச்சில் 6 இன்ச் அளவுக்கு இதோடைய ஹைட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய பாட்டம் நல்லா ரொம்ப ஹெவியாகவே இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட் அப்படிலாம் இல்லை. இது நீங்கள் இண்டக்ஷன்லேயும் சமைக்கணும் அப்படின்னா இண்டக்ஷன்லேயும் சமைச்சிக்கலாம். இது இப்போது நம்மளுக்கு குக்கர் இல்லாத டயத்தில் கிரேவி வைக்கணும், ஏதாவது வதக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மூடி கிளாஸ் லிட் போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மூடியில் இந்த மாதிரி ஒல்லியான ஸ்பூன்ஸ் தான் வைக்க முடியும், கொஞ்சம் தடிமனான கரண்டி வைக்க முடியாது. அடுத்து இந்த குக்கருடைய மூடி பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்பவே ஹெவியாக இருக்குது, நல்ல வெயிட்டுன்னு தான் சொல்லணும். இந்த வெயிட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ப்ரெஷர் நல்லா உங்களுக்கு இருக்கும். குக்கரில் சீக்கிரமாக ஃபுட் குக் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வச்சினாலும் இதை லாக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மேனுவல் புக்கு உங்களுக்கு வரும். இதில் இந்த மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கவருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பிளேட், நீங்கள் ஏதாவது ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு இந்த பிளேட்டை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம என்ன ஸ்டீம் பண்ணுறோமோ அந்த வெஜிடபிள்ஸை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதே கவருக்குள்ளே இதுக்கான வெயிட்டும் வந்துடுது, விசிலும். இது ரொம்பவே நார்மல் குக்கருடைய விசிலை காட்டி ரொம்பவே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போது இந்த மேலேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போது பார்த்து தான் திறக்கணும். இதில் நான் உருளைக்கிழங்கு உங்களுக்காக குக் பண்ணி காமிச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரொம்பவே ஈஸியாக நல்லா மேஷ் ஆகி வந்துடுது. அடுத்து நிறைய பேர் இதில் வதக்கும் போது கீழே பிடிச்சிடும், கருகுது அப்படிலாம் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் அதுவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அப்படின்னா மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கீழே பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. அதனால உடனேமே மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு குக்கிங் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் தான் இதுக்கு கரெக்டான குக்கிங் டெம்பரேச்சர் கிரேவி செய்யும் போது. அடுத்து இதில் விசில் இப்போ இந்த மாதிரி காயெல்லாம் வதக்குறோம் அப்படின்னா கிரேவி போடுறோம் அப்படின்னா இதில் எப்பயும் போல் நம்ம செஞ்சுட்டு தண்ணியோட அளவு எப்பயுமே நம்ம வைப்போலையோ அந்த மாதிரி வச்சுட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக ஃபுல் ஃப்ளேமில் குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி இருக்கு இல்லையா, ஒன்றும் அடி பிடிக்காது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டோன்னா இது கரெக்டாக வந்துடுது. இந்த இடத்துல பாருங்கள், இது
இந்த இடத்துலேருந்து ஸ்டீம் வெளியாகும். அந்த மேலே ப்ரெஷர் இண்டிகேட்டர் வந்து நின்றதுக்கப்புறம் ஸ்டீம் ஸ்டாப் ஆகிடும். அடுத்து இங்கே வந்து உங்களுக்கு இந்த விசில் இருக்க இடத்துல வெயிட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த விசில் அடிக்கும்போது அதோடைய தண்ணி எல்லாமே அந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகிடுது. கொஞ்சமாக தண்ணி வெளில வரும் இல்லையா, அது எல்லாமே அந்த இடத்துல கலெக்ட் ஆகிடுது. இது நம்ம பழைய குக்கரில் அந்த மூடிக்கு மேலேயே அப்படியே வழிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தோணலாம் ரைஸ் இதில் எப்படி வைக்கிறது, ரைஸ் வச்சா நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடுமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரைஸும் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து வாஷ்டு ரைஸ், கழுவுன ரைஸை அதில் சேர்த்துட்டு இந்த கிளாஸில் தான் நான் அளந்தேன். ரைஸ் 2 கிளாஸ் அளந்தேன். இதில் எப்பயுமே நான் நார்மல் பழைய குக்கர்லேயும் இதே அளவு தான் வைப்பேன். அதே அளவு தான் இப்போயும் தண்ணி வைக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு சேர்த்துட்டு அடுத்து இதை வந்து ஒரு கொதி வரட்டும். அது நான் பழைய அலுமினியம் குக்கர்லேயும் இதே ப்ரொசீஜரில் தான் சமைப்பேன். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எப்பயுமே மூடி போடுவேன். இப்போ வந்து அதே ப்ரொசீஜரில் இதுலேயும் செஞ்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு விசிலும் போட்டுறேன். உடனேமே விசிலையும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் இண்டிகேட்டர் காட்டுது பாருங்கள். அந்த ப்ரெஷர் இண்டிகேட்டர் மேலே வந்ததுமே அந்த இடத்துல ஸ்டீம் வர்றது ஸ்டாப் ஆகிடும். இந்த சைடில் உங்களுக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த நல்லா ப்ரெஷர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விசில் வரும்போது அந்த தண்ணி எல்லாமே சைட்ஸில் வந்து கலெக்ட் ஆகிடுது. கொஞ்சம் கிரேவியை காட்டி ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி வெளியில் வருது. அடுத்து இப்போ 3 விசில் விட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 3 விசில், அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். உண்மையாகவே நானும் ஃபஸ்ட் டைம் ரைஸ் வைக்கும்போது ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன், எங்கே கீழே அடி பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக நல்லா உதிரியாக வந்துட்டு உங்களுக்கு ரைஸ் வந்திருந்தது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பொன்னி அதாவது புழுங்கலரிசி, புழுங்கலரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா உங்களுக்கு வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே இந்த ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குக்கருக்கு நான் ரொம்ப பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்க்கு நான் எத்தனை ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னா நான் மொத்தமாகவே இதுக்கு 4 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். இந்த குக்கரை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நான் ரிவ்யூ பண்ண பிரீத்திக் ஜோடியாக் உடைய மிக்ஸியோட ரிவ்யூ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் ரிவ்யூ பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் ரிவ்யூ பண்றேன். இது ஸ்பான்சர்ஷிப் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான கரெக்டான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்களும் அந்த ப்ராடக்ட்டை ஆஃபர் பிரைஸ்ல வாங்குங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.